கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய ஜனமே யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். 3 யோவான் 2 வசனங்களை வாசிப்போம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். செழிப்புனா எல்லாவற்றையும் ஆசீர்வாதம் தான் செழிப்பு. ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தர் சுகத்தோடும் பலத்தோடும் இருக்கதான் கர்த்தருடைய பிரியமான காரியம். நம் ஆத்துமாவை கொடுத்து தேவன் மிகுந்த ஒரு பாரப்பட்டிருக்கிறார். ஒரு மண்ணிலே உருவாக்கப்பட்டு அது ஜீவ சுவாசத்தை உருவாக்கப்பட்டது அந்த ஆத்துமா. எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 2 அதிகாரம் 7 வசனங்களை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். இந்த வாக்குத்தத்தம்படியாக தேவன் உங்களுக்கு சொல்ல வர காரியம், தேவனுக்கு யாரெல்லாம் பிரியமா இருக்கிறோமோ தேவன் சுகபலத்தோடு கர்த்தர் உங்களை வைத்திருப்பார். ஒன்று, உலகத்து கூட பிரியமா இருந்தால் உலக லௌகியத்தில் நம்ம விழுந்து விடுகிறோம். தேவனுடைய சத்தியத்தின்படி நம்ம நடக்கும்போது அது அழகாக சொல்கிறார், பிரியமானவனே உன்னுடைய ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றையும் வாழ்ந்து நீ சுகமாக இருக்கும்படியாக நான் வேண்டுகிறேன். அப்ப இன்னைக்கு ஏன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து செழிப்பில்லாமல் இருக்கிறோம், தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்காத காரணம், முதல்ல நம்ம எங்க இருக்கோன்னு பார்க்கப்பட வேண்டும். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம கெடுக்கிற காரணம், முதல்ல நம்ம எங்க வேலை செய்கிறோம், நம்ம நண்பர்கள் எப்படி, என் கூட இருக்க சிநேகிதன் எப்படி ஆராய்ந்து பாருங்கள். அநேக பெற்றோர் என்று சொல்வது உண்டு, என் பையன் நல்லா இருக்கான் பாஸ்டர், என் பையனை இன்னொருத்தர் அவன் தப்பான பாதையில் கொண்டு போகிறாங்க, என் மகள் நல்லா இருக்கிறா ஆனாலும் என் மகளை என்ன செய்கிறாங்க, சில உலகத்தை கொடுத்து அவ கெடுத்து விடுகிறாங்க. இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆத்துமா, இந்த ஆத்துமாவை கொடுத்து தான் கர்த்தர் மிகுந்த பாரம் வைத்திருக்கிறார். அப்போ இந்த ஆத்துமா எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படியாக ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்குறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா, சுயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், உலக லௌகியில் நம்ம விழுந்து போகிறோம். ஒரு மனுஷன் தன்னுடைய சொந்த குடும்பத்தினால தன் சகோதரனால என்ன செய்தார்னா புறம்ப தள்ளி தன் தேசத்தை விட்டு 20 வெள்ளிக்காசுக்காக ஒரு அடிமைத்தனத்திற்காக எகிப்தில் போய் அவர் வித்து போட்டார். அவர் தான் யோசேப்பு. தாயுடைய அன்பு கிடையாது, தகப்பனுடைய அன்பு இல்லை, சகோதரனுடைய அன்பு கிடையாது. வேதம் சொல்கிறது, உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனால் திடங்கொள்ளுங்கள், உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் இந்த பூமியில் வைத்திருக்கிறேன். அன்பான பார்த்து கொண்டு கர்த்தர், என் வாழ்க்கையில் பிரச்சனை உபத்திரம், இவன் தன் வாலிய பிரார்த்தலே எல்லாவற்றையும் இழந்து போனான். இந்த யோசேப்பு என்ற மனிதனை கொடுத்து நான் பார்க்கும்போது ஒரு நன்மை தீமை கொடுக்க ஞானத்தை கூட யாருடைய உதவியும் இல்லை. யோசிச்சு பாருங்க, தகப்பன் இல்லை, தாயும் இறந்துட்டாங்க, சகோதரும் செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. எந்த உறவில்லாத அந்த சிறு வயதில் போதிக்கப்பட்ட அந்த விசுவாசம், அந்த பரிசுத்தத்தை வைத்து தான் யோசேப்பு விசுவாசமாய் நின்று காட்டினார். வேலையில் போன உடனே எஜமானியுடைய அம்மா ஒரு தவறு செய்த கூப்பிட்டார்கள். ஆனாலும் அப்ப யோசிப்போட வார்த்தையில, அம்மா எஜமானி, அம்மா எங்க எஜமான் எல்லாத்துக்கும் எந்த பொருளை தொட உரிமை கொடுத்துருக்கிறாருமா, ஆனா இந்த பொருளை தொட எனக்கு உரிமை இல்லைம்மா, நான் தகுதியற்றவன் சொல்லியும் கேட்காதபடி வீணான பழியை சுமந்து ஒரு வாலி பிரார்த்தலை இவன் குற்றம் செய்தான் என்று சொல்லி தன் கணவன்கிட்ட சொல்லி என்ன செய்தாங்களா, சிறை கைதியாக அவர் போடப்பட்டார். அவன் உண்மையாக வாழ்ந்தாலும் யோசிப்பு சமுதாயம் தவறு செய்ய வைக்குது. ஆனால் தவறு செய்யாதபடி யோசிப்பு தன் பரிசுத்தத்தை தேவன் நான் செய்கிறதை அறிந்திருக்கிறான் என்று சொல்லி விசுவாசத்திலே அவன் கடந்து போனான். அந்த சிறை கைதியிலையும் யோசிப்பு உண்மை இறந்தான். இந்த வசனம் அநேகருக்கு தெரியும். கொஞ்சத்திலே உண்மைகளும் அநேகருக்கு அதிபதி ஆவான். எகிப்திலே மிகப்பெரிய மந்திரியாக மாற்றப்பட்டார்.
அவன் ஒழுக்கத்தை பார்த்து அந்த மந்திரி, அந்த ராஜா செய்திருந்தீங்களா, அவனுக்கு முத்திரை மோதிரை கொடுத்தார். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 42, 43 வசனங்களை வாசிப்போம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். கொஞ்சத்திலே உண்மையில் அவனுக்கு அநேக அதிபதியாக ஆக்குவேன். ஒரு அடிமைத்தனமாக சாப்பாடு கிடைக்குமா வந்த நிலைமையில கோதுமையை, உணவு தானியத்தை பங்கிடும்படியாக மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கொடுக்கிறார். அந்த தேசத்தில் பஞ்சம் வரும்போது தன்னுடைய சகோதரர்கள்லாம் தேடி வந்தாங்க. எதெல்லாம் முன்னேறக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு விரோதமாக எழும்பினாங்களோ, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சா. அந்த பஞ்சகாலம் வரும்போது தன் தகப்பனும் சகோதரனும் யோசேப்பை தன் சொந்த சகோதரனை ஏற்றுக்கொண்டார். அவன் செழிப்பாக மாறினான். ராஜாவுடைய தன் மோதிரத்தை கழற்றி ஒரு அடிமையான எகிப்து அடிமையான ஒரு மனுஷன் உண்மையாய் நடந்து கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால் யோசேப்பு எப்பெல்லாம் தவறு செய்யும் போதுனா யோசேப்புடைய கண்கள் கர்த்தர் மேல நோக்கமாயிருந்தது. மிகப்பெரிய செழிப்பை யோசேப்பை பெற்றுக்கொண்டார். கர்த்தருடைய தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில் உங்களை பொறுமை தள்ளுறாங்களா, உங்களை கைவிடுறாங்களா, பயப்படாதீங்க. அழைச்ச தேவன் உண்மையுள்ள தேவன். இந்த உலகத்தில் இயேசு இருக்கிற வைக்கும் உன்னை யாருன்னு அனாதலை. வேதம் சொல்ல, நான் உன்னை திக்கற்றாக விடையினது வேதம் சொல்லுகிறது. தேவன் மிகுந்த செழிப்பாக யோசேப்பை மாற்றினார். இன்னொரு காரியம், அன்னாள் என்ற மகள் உங்களுக்கு தெரியும், திருமணமாய் குழந்தை பாக்கியம் இல்லாத போது உலகம் அந்த அன்னாளை ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. இவள் மலடி, பெண்களுக்கு லாக்கில்லாதவன் சொல்லி சமுதாயத்தில் எவ்வளோ ஒதுக்குறாங்க. இந்த மகள் என்ன செய்கிறார்கள் என்றால், மிகுந்த வேதனையோடு ஒரு குழந்தை பாக்கியம் என்று சொல்லி இன்னொரு திருமணத்தை அந்த அன்னாள் பண்ணி வைக்கிறார்கள். அந்த திருமணம் பண்ணவுடனே அவங்க அழகான குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அன்னாளை அநேக பரியாசம் பண்ணி ஒதுக்கப்பட்டாள். வேதம் சொல், உலகம் ஒரு நாள் உங்களை பகைக்கும், உலகம் ஒரு நாள் உங்களை கைவிடும். தகப்பன் ஒரு நாள், தாய் ஒரு நாள் கைவிடலாம், கர்த்தர் ஒருபோதும் கைவிடாத தேவன். அன்னாளோடு மிகுந்த வேதனையோடு, ஏன் என் வாழ்க்கையில் எப்படி ஒரு சாபம், தன் கணவன்கிட்ட போய் அழுகல, தன் பெத்த தாய் தப்படி அழுகல, இன்னொரு திருமணம் பண்ண சகோதரி அழுகல, நேராக அந்த சகோதரி வந்தாள். தேவாலயத்தில் போய் பலிபீடத்தை போய், ஆண்டவரே என்னை எல்லாரும் அழடி என்று சொல்லுகிறார்கள், நான் என்ன பாவம் செய்தனோ என்னை மன்னியும் என்று சொல்லி எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையிலும் தனி மனிதனாக அந்த மகள் அழுதாள். அழுக மட்டுமல்ல, தேவன் அன்னாளுடைய கண்ணீரை தேவன் கண்டார். அந்த தாயார், ஒருவேளை ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை நான் உனக்கே நான் கொடுத்துடுவேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டு ஒரு பொருத்தமணி கடந்து போனாங்க. நாட்கள் ஆனது. என்ன நடந்தது பார்ப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11 வாசிப்போம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தாள். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து, என்னுடைய சிறுமியை கண்ணோக்கி பாரும், உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஆண்டவரே, இந்த உலகத்துக்காக இல்லப்பா, உலகம் என்னை பகைக்கிறது, உலகம் எனக்கு ஒரு பட்டம் கொடுக்குன்னு சொல்லி மனக்கசந்து கண்ணீரோடு அண்ணாள் அழுதாங்க. சில நாட்கள் ஆனது. அழகான ஒரு ஆண் குழந்தை கத்த கொடுத்தா.
அந்த குழந்தை யார் தெரியுங்களா? சாமுவேலை தீர்க்கதரிசியாக தேவன் பயன்படுத்தினார். சவுலை ராஜாவை அபிஷேகம் பண்ணினார். தாவீதை அபிஷேகம் பண்ணக்கூடிய கிருபை அந்த சாமுவேலுக்கு கிடைத்தது. சில நாட்கள் பிறகு மீண்டும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு அவங்க போய் வேண்டிக் கொள்கிறார்கள். இன்னொரு சம்பவம் நடந்து பார்ப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிப்போம். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 மகளையும் 5 குழந்தைகளை கர்த்தர் அன்னாளுக்கு கற்றுக் கொடுத்தார். தேவன் அன்னாளை செழிக்க வைத்தார். அன்பான கர்த்தருடைய தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில் உலகம் எல்லாரும் ஒரு நாள் உங்களை கைவிடும். உலகம் உங்களை பகைக்கும். உலகம் ஒரு பட்டம் கொடுக்கும். கணவனை இழந்துட்டா உன்னை விதவைன்னு கொடுப்பாங்க. கடனை வச்சா கடங்காரின்னு கொடுப்பாங்க. வியாதிப்பட்ட வியாதிக்காரையும் கொடுப்பாங்க. கர்த்தர் ஒருவர்தான் உன் உடைக்கப்பட்ட இறுதியத்துக்கு அவர் தான் ஆறுதலும் தேடுதலும் கொடுக்கிற தேவன். கைவிடப்பட்ட நிலைமையிலும் அவங்க வாழ்க்கையில செழிப்பை தேவன் உண்டாக்கி கொடுத்தார். கண்கள் மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பே பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன் ஐயா. என் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை துக்கத்தோடு இருக்கு என்று சொல்லி கைவிடப்பட்ட நிலைமையில எனக்கு தகப்பன் இருந்தும் தாய் இல்லாமல் அனாதை இருக்குன்னு சொல்லி யாரெல்லாம் இது பார்த்து கொண்டிருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில கர்த்தர் யோசேப்புடைய வாழ்க்கையில செழிப்பு கொடுத்த கர்த்தர் அதே மாதிரி யாரெல்லாம் முழங்காலப்படி ஜெபித்து கொண்டிருக்காங்களோ செழிக்க தேவன் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் என்ப நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.